ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். என்னங்க கிளைமேட் ஒரே மோடமாக இருக்கா? அப்போ வாங்க இதை செஞ்சு சாப்பிட்லாம். சுட சுட மரவள்ளிக்கிழங்கு வடை தாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு தோலெல்லாம் சீவி இந்த மாதிரி சீவி வச்சுருங்க. சின்ன வெங்காயம், மரவள்ளிக்கிழங்கு, நறுக்கிய கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் சக்தி பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து சின்ன உருண்டையாக, பெரிய சைஸாகவும் இல்லாமல் சின்ன சைஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் பாருங்கள், இந்த மாதிரி தட்டி வச்ச வடையெல்லாம் எடுத்து பொரித்தோம்னா மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளைமேட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.